அனைவருக்கும் வணக்கம். எம்ஜிஆர் பற்றிய அரிய தகவல்கள் நிகழ்ச்சியோட 68வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் படங்களுக்கு இசையமைத்த இசையமைப்பாளர்கள் வரிசையில் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். எம்.எஸ். விஸ்வநாதனோட இசையில் எம்ஜிஆர் நடித்த 36வது திரைப்படம் 9/12/1971 வெளியான ஒரு தாய் மக்கள். பாடினாள் ஒரு பாட்டு எம்ஜிஆர் படங்களிலேயே தயாரிப்புல நீண்ட காலம் இருந்த ஒரு திரைப்படம் ஒரு தாய் மக்கள். ஓடினேன் அதை கேட்டு தேடினேன் மலை போட்டு. 1966ஆம் ஆண்டு படப்பிடிப்பு தொடங்கி 1971 தான் படம் வெளியானது. பூங்குயிலவள் யாரோ பொன்மயிலவள் பேரோ. மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு டிஎம்எஸும் பிபிஎஸும் இணைந்து பாடிய பாடல் இது. பாடினாள் ஒரு பாட்டு சூப்பர் ஹிட்டான பாடல் இந்த பாடல். ஓடினேன் அதை கேட்டு தேடினேன் மலை போட்டு. 1964ஆம் ஆண்டு வெளியான ஆயி மிலன் கி பேலா அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படத்தோட ரீமேக் தான் ஒரு தாய் மக்கள். ஆயிரம் கண்ணுக்கு விருந்தாகும் உன் அழகு. 1966ஆம் ஆண்டு படப்பிடிப்பு தொடங்கிய போது இந்த படத்துல வந்து சரோஜா தேவியும் ஜெய்சங்கரும் நடிச்சிருந்தாங்க. பிறகு அவர்கள் மாற்றப்பட்டு ஜெயலலிதாவும் முத்துராமன் நடிச்சாங்க. ஆயிரம் கண்ணுக்கு விருந்தாகும் பாட்டு வந்து பி சுசிலா பாடி படத்துல இன்னொரு முறை வரும். கம்ப்ளீட்டா வேற ஒரு ஸ்டைல்ல இந்த பாட்டை மெல்லிசை மன்னர் கொடுத்திருப்பாரு. மெட்டு ஆர்கெஸ்ட்ரேஷன் எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இன்டர்லியூடுங்கிற அந்த இடை இசை அவ்வளவு ரம்யமா இருக்கும். டிஎம்எஸ் பாடக்கூடிய அந்த வெர்ஷன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். பி சுசிலா பாடக்கூடிய இந்த வெர்ஷன் வந்து ரொம்ப மெலோடியஸா இருக்கும். டி.எம். சௌந்தரராஜன் பாடிய வெர்ஷன், பி சுசிலா பாடிய வெர்ஷன் ரெண்டையுமே கவிஞர் கண்ணதாசன் தான் எழுதியிருப்பார். ஒரு தாய் மக்கள் படத்தில் இடம்பெற்ற ஒரு இனிமையான டூயட் கண்ணன் எந்தன் காதலன். பொதுவாகவே கண்ணன், ராதை இந்த பேர்களெல்லாம் கவிஞர் கண்ணதாசன் தான் அதிகமாக பயன்படுத்துவார். அவருடைய பாடல்களில் தான் இந்த பேர்கள் ரொம்ப அதிகமாக வரும். அதனாலே பல பேர் வந்து இந்த பாட்டை கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருந்தா நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த பாட்டை எழுதியிருந்து கவிஞர் வாலி. பாடலுக்கான சூழல், மெட்டு, ரம்யமான பின்னணி இசை இவை எல்லாமே மிக இனிமையா ரசிக்கும்படி இருக்கும். டி.எம். சௌந்தரராஜன் மற்றும் பி சுசிலா குரல்களில் மெல்லிசை மன்னர் கொடுத்த ஒரு இனிமையான டூயட் இது. ஒரு தாய் மக்கள் படத்தில் இடம்பெற்ற தமிழர் திருநாள் பாடல். மெல்லிசையில மட்டுமல்ல, கிராமிய இசையிலும் தான் ஒரு மன்னர் தான் எம்எஸ்வி காட்டியிருப்பார். திருவிழாவில் பாடக்கூடிய இந்த பாட்டுல கூட ஒரு வரியில தான் சார்ந்திருந்த இயக்கத்தை அடையாளம் காட்டுவார் எம்ஜிஆர். கவிஞர் வாலியின் வரிகளில் உருவான ஒரு பாடல். மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனோட இசையில எம்ஜிஆர் நடித்த 37வது திரைப்படம் 4/2/1972 வெளியான சங்கை முழங்கு. படத்துல மொத்தம் 6 பாடல்கள். ஜிபன் மிருத்யு என்ற வங்காள படத்தோட ரீமேக் தான் சங்கை முழங்கு.
K.S. கோபாலகிருஷ்ணன் கதை வசனத்துல எம்ஜிஆர் நடித்த ஒரே திரைப்படம் சங்கை முழங்கு. நேரத்துக்கு 1000 பேச்சு உன் கோபத்தில் எனக்கு என்ன ஆச்சு நடிகர் கமலஹாசன் சங்கை முழங்கு படத்துல முழங்கு படத்துல எம்எஸ்சியோட அதிரடியான இசையில உருவான ஒரு பாடல். எல்லாரீஸ்வரி மிக அருமையாக இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. இந்த பாட்டுக்கு பின்னணி இசைய மிகவும் வித்தியாசமா கொடுத்திருப்பார் எம்எஸ்சி. சங்கை முழங்கு படத்துல 2 பாடல்களுக்கு ஹிந்தி நடிகை ஹெலன் டான்ஸ் ஆடி இருப்பாங்க. எம்எஸ்வி இசையில் உருவான ஒரு சூப்பர் ஹிட் பாடல் இது. எம்ஜிஆருக்கு எஸ்பிபி 13 படங்கள்ல பாடல்களை பாடியிருப்பார். சங்கை முழங்கு படம் எம்ஜிஆருக்கு எஸ்பிபி பாடிய 5வது படம். இந்த 13 படங்கள்ல எஸ்பிபி 17 பாடல்களை எம்ஜிஆருக்கு பாடியிருப்பார். 2 கண்கள் பேசும் மொழியில் எழுத்துக்கள் இல்லை. இந்த பாட்டு எஸ்பிபி எம்ஜிஆருக்கு பாடிய 5வது பாடல். சங்கை முழங்கு படத்துல கவிஞர் கண்ணதாசன் கொடுத்த ஒரு அருமையான பாடல் 4 பேருக்கு நன்றி அந்த 4 பேருக்கு நன்றி. 4 பேருக்கு நன்றி அந்த 4 பேருக்கு நன்றி. மிக மிக எளிமையான வார்த்தைகளை போட்டு மிக அருமையான ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார் கவிஞர் கண்ணதாசன். இல்லாத அனாதைக்கெல்லாம் தோள் கொடுத்து தூக்கி செல்லும். அந்த கடைசி சரணத்துல கவிஞர் எழுதிய வரிகள் மனசுல வலியை உண்டாக்கும். இன்பத்திலே பங்கு வைத்தால் புன்னகை சொல்வது நன்றி, துன்பத்திலே துணை இருந்தால் கண்ணீர் சொல்வது நன்றி, வாழும்போது வருவோர்க்கெல்லாம் வார்த்தையாலே நன்றி சொல்வோம், வார்த்தையின்றி போகும்போது மௌனத்தாலே நன்றி சொல்வோம். இன்பத்தையே பங்கு வைத்தால் புன்னகை சொல்வது நன்றி. டி.எம். சௌந்தரராஜனின் உணர்ச்சிகரமான குரலில் மனதை கலக்கிய ஒரு பாடல். துன்பத்திலே துணை இருந்தால் கண்ணீர் சொல்வது நன்றி. இந்த பாட்டுக்கு மெல்லிசை மன்னர் அமைத்த மெட்டு நம் மனதில் சோகத்தை ஏற்படுத்தும். வாழும் போது வருவோர்க்கெல்லாம் வார்த்தையாலே நன்றி. கவிஞர் கண்ணதாசன், மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன், டி.எம்.எஸ். மூவரும் இணைந்து கொடுத்த ஒரு அருமையான பாடல். வார்த்தையின்றி போகும் போது மௌனத்தாலே நன்றி சொல். ஒரு சில பாடல்கள் கேட்பதற்கு மிக இனிமையா இருக்கும். ஆனா எந்த காரணத்தினாலும் அந்த பாட்டு பெரிய அளவுல ஹிட் ஆகாது. தமிழில் அது ஒரு இனிய கலை உன்னை தழுவி கண்டே. இந்த பாட்டும் அந்த ரகம்தான். கவிதைகளை இந்த பாடல் காட்சியில எம்ஜிஆரோட கெட்டப்பும் காஸ்டியூம்ஸும் ரொம்ப அருமையா இருக்கும். சங்கை முழங்கு படத்துல பொம்பளை சிரிச்சா போச்சு, 4 பேருக்கு நன்றி, சிலர் குடிப்பது போல நடிப்பார் போன்ற பாடல்கள் ஹிட்டான அளவுக்கு இந்த பாடல் பேசப்படவில்லை. இந்த பதிவுல மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைத்த எம்ஜிஆர் பட பாடல்கள் சில பாடல்களை பார்த்தோம். இந்த வெற்றி கூட்டணி கொடுத்த இனிமையான பாடல்கள் இன்னும் நிறைய இருக்கு. அதை வரும் பதிவுகளில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.